அனைத்து விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இது விவசாய நண்பர்களுக்கான வீடியோ. விருப்பம் இருக்கிறவங்க முழுமையாக பார்த்து நான் சொல்கிறது சரியானு நீங்கள் ஒன்றுக்கு பல தடவை யோசித்துக்கோங்க. இப்போ நம்ம எவ்வளோ தான் நிலத்தில் கஷ்டப்பட்டு விவசாயம் பார்த்து நஷ்டமாகி கொண்டு போய் நம்ம பொதுமக்கள்கிட்ட கொடுத்தாலும் அதுக்கு உரிய மரியாதையே நமக்கு கிடைக்கிறதில்ல. நமக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க அதை கண்டுக்கவே மாட்டிருக்காங்க. அவங்களுக்கு தானே பிரச்சனை, விவசாயிகளுக்கு தானே பிரச்சனை, நமக்கா பிரச்சனை அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால் நான் என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன்னா, நான் எங்கள் குடும்பத்துக்கு தேவையானதை எங்கள் நிலத்திலேயே, அதாவது தற்சார்பு விவசாயத்துக்கு நான் வரலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன காரணம்னா பொதுமக்கள் தான். இப்போ நம்ம விவசாயம் பண்ணி கொடுக்குறனால தான் பொருளோட விலையெல்லாம் குறைவாக இருக்குது. இதே நம்ம கொடுக்கலைன்னா நமக்கு வேண்டியதை நம்ம விவசாயம் பண்ணிக்கிட்டு, நம்ம நிலத்தில் விவசாயம் பண்ணிக்கிட்டு நம்ம யாருக்கும் மார்க்கெட்லேயோ எங்கேயோ விற்கலைன்னா பொருளோட விலை கூடும். வெளியிலேருந்து வரும், வெளி மாநிலத்திலேருந்து வரும். அப்போக்கி விலையெல்லாம் கூடும்போது தான் பொதுமக்களுக்கு நம்மளோட அருமை புரியும். அப்படிங்கிற நோக்கத்தில் நான் தற்சார்பு விவசாயத்திற்கு நான் வந்துட்டேன். அது நீங்கள் எப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்கள். நான் செய்கிற மாதிரி நீங்கள் செஞ்சால் மட்டும்தான் விவசாயிகளோட அருமை பொதுமக்களுக்கு புரியும். அது என்னோட கருத்து. இது சரியாக இருந்தால் நீங்கள் அதை செயல்படுத்துங்க. இல்லை நான் செய்கிறது நான் சொல்கிறது தப்புனா நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப நீங்கள் நடந்துக்கங்க. தற்சார்பு விவசாயத்திற்கு வந்தால் மட்டும்தான் பொதுமக்கள் விவசாயிகளோட அருமையை புரிஞ்சுக்குவாங்க. அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் முடிவெடுங்க. லாபம், அதாவது விவசாயத்தில் லாபம் இல்லை, அது உங்களுக்கு நல்லா தெரியும். லாபம் எடுத்துடலாம் அப்படின்னு நீங்கள் விவசாயம் பண்ணிங்கன்னா அதுக்கு உங்களுக்கு மரியாதையே கிடைக்காது. அவ்வளோதான் நான் சொல்கிறது.